கன்னி ராசி நபர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு இடத்துல போய் படம் கேட்க போகிறீங்க. உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு நியூஸ் போயிடும், இவன் வரான் கொடுக்காத, உன்னை ஏமாற்றிடுவான் அப்படின்னு ஒரு தூதுவராக அங்கே போய் சேர்ந்துடும். ஆனால் அது எப்படி போகுது ஏது போகுதுன்னே உங்களுக்கே தெரியாது ஆச்சுங்களா. அப்போ அங்கே போய் ஏமாந்து திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அப்படி ஏமாறாமல் நீங்கள் வந்து வெற்றி அடையணும்னா சிம்பிளான தாந்திரிக பரிகாரம் ஒன்றே தான் இருக்குங்க. பண வசதி இருக்கிறதுக்கும் சரி, விரோதிகளை வந்து பணம் முறியடிக்கிறதுக்கும் சரி, வந்து பணம் எலுமிச்சப்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க. 21 அந்த எலுமிச்சை வந்து 21 ஓட்டையாக போடுங்க. அதாவது ஒவ்வொரு எண்ணிக்கை ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அதில் வந்து பணம் கிராம்பை குத்துங்க. இப்படியே அது எலுமிச்சத்தை சுற்றிலும் வந்து பணம் 21 கிராம்போட வந்து பணம் நீங்கள் அந்த எலுமிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சிவப்பு கலர் துணியால் அந்த துணியை அப்படியே கட்டிட்டு உங்கள் கைவசம் என்னென்ன பொருள் இருக்க வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசியத்துக்கு வந்து பணம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், வசம்பு ஆச்சுங்களா, உளுரு திராட்சை பழம் ஒரு 5, இதெல்லாமே வந்து ஒரு துணி, அதாவது பச்சை கலர் துணியில் கட்டிக்கோங்க. அது இடது பக்கம் பாக்கெட்டில் வச்சுங்க, வலது பக்கம் பாக்கெட்டில் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கேட்கக்கூடிய நபர் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை பார்த்ததுமே வாங்கய்யா அப்படின்னு உங்களை மதிப்பு முறையோட கூப்பிடுவாங்க. போய் அமருங்க. நீங்கள் கேட்குற இடத்துல பணம் உங்களுக்கு வந்து சேரும். இது தாந்திரிக ரீதியாக பண வசியத்துக்குண்டான மந்திரம். அந்த விரோதிகள் அழிப்பதற்கு அந்த கிராம்பில் குத்தப்பட்ட எலுமிச்சப்பழம் உங்களுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணும். தாந்திரிக ரீதியாக உங்கள் பணம் வசியை இழுத்ததுக்கு நீங்கள் எடுத்து வச்ச ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு கைவசமாக அமைஞ்சுவிடும். சரி, இதை நான் பண்ணிட்டேன். அந்த எலுமிச்சப்பழத்தை என்ன பண்ணுறது, திரும்பி வீட்டுக்கு கொண்டு போகும்போது தான் இல்லை, உங்களுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முச்சந்தியில் வந்து பணம் ஒரு 3 சுற்று தலையை இடமுடி வலமுடி சுற்றி வந்து திரும்பி பார்க்காம அந்த எலுமிச்சப்பழத்தை தூரமாக வீசிட்டு நீங்கள் போகும்போதே வெளியில் வந்து பணம் சொல்லிடுங்க, அப்பா நான் வெளியில் போயிட்டு வரேன், கால் கழுவுறதுக்கு வந்து பணம் வெளியே தண்ணி வச்சுருங்க சொல்லுங்கள். போய் உள்ளங்கால் உச்சந்தலை 2யும் கால் கழுவிட்டு உள்ளே போங்க. உங்கள் வாழ்க்கை மேலும் வளரும் மலரும்.